நம்மள நிறைய பேர் வந்து பார்த்தீங்கன்னா, நடந்து முடிஞ்சத பற்றி யோசிப்போம். இல்லை நடக்க போகிறத பற்றி திங்க் பண்ணுவோம். பட் நிறைய பேர் வந்து பார்த்தீங்கன்னா, நம்ம இன்றைக்கி என்ன பண்ணணும் அதை பற்றியே யோசிக்க மாட்டோம். அதை பற்றி ஐடியாவே இருக்குது. ஸ்கூல் போகிறது, காலேஜ் போகிறது, ஒர்க் போகிறது, இல்லை டெய்லி ரொட்டீன் அரைச்ச மாவே தான் திரும்ப அரைச்சிட்டு இருக்கோம். அதை தாண்டி நம்ம எக்ஸ்ட்ராவாக என்ன பண்ணுறோமோ அதுதான் நம்ம யாரும் சொல்லுவோம். ஃபார் எக்ஸாம்பிள், உங்களை நீங்களே ஃபிட்டாக வச்சுட்டு அதுக்கு என்ன பண்ணணும், ஜிம்முக்கு போகணும், இல்லை டெய்லி நம்ம ஹோம் ஒர்க் அவுட் பண்ணணும், எக்ஸசைஸ் பண்ணணும், இல்லை ஜாகிங் போகணும், இல்லை ரன்னிங் போகணும், ஏதாச்சும் ஒன்று போகணும். அப்படி பண்ணால் தான் ஃபிட்னஸாக வச்சுக்கணும். நம்ம நாலேஜை இம்ப்ரூவ் பண்ணணும், இல்லை நம்ம டெவலப் பண்ணணும்னா அதுக்கு என்ன பண்ணணும், புக் ரீட் பண்ணணும், இல்லை அதர் வீடியோஸ் பார்க்கணும், இல்லை பாட்காஸ்ட் லிசன் பண்ணணும். ஸோ அந்த மாதிரி நிறைய விஷயம் நம்ம திங்க் பண்ணிருக்கோம். பட் மேக்ஸிமம் தான் பீப்புள் வந்து பார்த்திங்கன்னா அது எதுவுமே பண்ண மாட்டோம். நம்ம ஏன் அதை பண்ண மாட்டோம், ஏன் நம்மளால் பண்ண முடியல? ஃபஸ்ட் விஷயம் வந்து பார்த்திங்கன்னா, நம்மளோட பாஸ்ட்டை விட்டு நம்ம மூவ் பண்ண மாட்டோம். நேற்றே பண்ணியிருக்கலாம், லாஸ்ட் வீக்கே பண்ணியிருக்கலாம், லாஸ்ட் மந்த்தே பண்ணியிருக்கலாம். அதெல்லாம் நம்ம பண்ணலை. பட் நம்ம அதே தான் திங்க் பண்ணிகிட்டே இருப்போம். லைக் ஃபார் எக்ஸாம்பிள், நம்ம இன்வெஸ்ட் பண்ணணும்னு நினச்சிட்டு இருப்போம், இல்லை சேவிங் பண்ணணும்னு நினச்சிட்டு இருப்போம், லைக் சம்திங் அதர் நிறைய விஷயம் நம்ம பண்ணணும்னு நினச்சிட்டு இருப்போம். பட் நம்ம எதுவுமே பண்ண மாட்டோம். ஏன்னா நாளைக்கு பண்ணிக்கலாம், நெக்ஸ்ட் வீக் பண்ணிக்கலாம், நெக்ஸ்ட் மந்த் பண்ணிக்கலாம் சொல்லிட்டு திங்க் பண்ணிவிட்டு அதை அப்படியே திரும்ப அதே தான் பண்ணிகிட்டு இருப்போம். ஸோ நெக்ஸ்ட் மந்த், நெக்ஸ்ட் வீக், நெக்ஸ்ட் மந்த், நெக்ஸ்ட் வீக், நெக்ஸ்ட் மந்த், நெக்ஸ்ட் வீக்னு சொல்லிட்டு அப்படியே போயிட்டே இருக்கும். ஒன்று பாஸ்ட்டை பற்றி திங்க் பண்ணுவோம், இல்லை ஃப்யூச்சரை பற்றி திங்க் பண்ணுவோம். அதை பற்றி திங்க் பண்ணி நம்ம வந்து ஓவர் திங்கிங் ஆகிடுவோம். ஃப்யூச்சரை பார்த்து நம்மளுக்கு பயம் வந்துடும். ஸோ நம்மளால் எதுவுமே பண்ண முடியாதா, நம்மளால் எதனா பண்ண முடியுமா, நிறைய விஷயம் நம்ம மைண்டுக்குள்ளே ஓடிட்டு இருக்கோம். ஸோ நிறைய விஷயம் நம்ம டெய்லி ஒரு விஷயம் பண்ண சொல்லி அதை தான் திங்க் பண்ணுவோம். இன்னொரு விஷயம் பண்ணிகிட்டே இருப்போம், அதை திடீர்னு வந்து திங்கிங்குள்ளே போய்டுவோம். நம்ம அதிலேருந்து உடனேலாம் வெளியே வர முடியாது, கொஞ்சம் கொஞ்சமாக தான் வெளியே வர முடியும். அதுக்கு தான் இந்த வீடியோ. ஸோ ஃபஸ்ட் டைம் நம்ம வீடியோ பார்க்கணும், என்னோட பேர் ரவிதர். நம்ம சேனல் பார்த்தீங்கன்னா ரவீன் முத்து. ஸோ இதுக்கு மாதிரி நிறைய வீடியோ போட்டிருக்கேன், டைம் இருந்தாலும் செக் பண்ணி பாருங்கள். லாஸ்ட் வீடியோ பார்த்தீங்கன்னா கோல் செட்டிங். ஸோ அதோட கண்டினியூ தான் இது. கோல் செட் பண்ணிட்டோம், நிறைய பேர் அதை ஃபாலோ பண்ணியிருக்க மாட்டோம். நம்ம எங்கே தப்பு பண்ணலாம், நம்ம டெய்லி அதை பண்ணாமல் விடுறதுனால தான். அது 1 வீக் பண்ணுவோம், 2 வீக் பண்ணுவோம், 1 மந்த் பண்ணுவோம் மேக்ஸிமம். ஸோ அதுக்கப்புறம் ஸ்கிப் பண்ணிவிடுவோம். நான் ஒரு விஷயத்தை ரெகுலராக பண்ணணும்னு சொல்லிட்டு திங்க் பண்ணேன். பட் 1 டே விட்டேன். நம்ம ஏன் விட்டேன்னு சொல்லிட்டு அங்கே திங்க் பண்ணேன். எதனால் நம்ம பண்ணோம், டைம் இருந்துச்சா இல்லையா, ஸோ நம்ம டைம் இருந்து நம்ம அதை பண்ணாமல் விட்டோமா. ஸோ அப்படிலாம் எனக்குள்ள நிறைய விஷயம் ஓடிட்டு இருந்து அது எப்படி நம்ம வந்து ஒரு ஹேபிட்டாக க்ரியேட் பண்ணுறது, ஃபஸ்ட்டு அது பண்ணுறதுக்கு நம்ம என்ன பண்ணணும், என்னோடய ஓன் எக்ஸ்பீரியன்ஸ் தான் இந்த வீடியோ. ஸோ உங்களுக்கும் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். முடிஞ்ச அளவுக்கு ஃபுல்லாக பாருங்கள். வீடியோக்குள்ளே போகிற முடியும் ஒரு சின்ன கோட்ஸ். டுடே ப்ரிப்பேரிங் டு மேக் டுமாரோ சக்ஸஸ். சிம்பிள் திங். நம்ம இன்றைக்கி என்ன பண்ணுறோமோ அதுதான் நம்மளோட ஃப்யூச்சர். நான் இன்றைக்கி எதுவுமே பண்ணலாம், என்னோடய ஃப்யூச்சர் மாறுமான்னு கேட்டால் மாறாது. ஸோ நான் இன்றைக்கி எதனா பண்ணால் தான் என்னோடய ஃப்யூச்சர் மாறும். எனிதிங் இன் யுவர் லைஃப், எது வேணாலும் சரி, நம்ம பிஃபோராக ஸ்டார்ட் பண்ணால் தான் ஃப்யூச்சரில் அது ரிசல்ட்டை கொடுக்கும். சிம்பிளான விஷயம் தான். பட் நம்ம அதை யாருமே பண்ண மாட்டோம். 1 இயர் நம்ம என்ன பண்ணணும், அதுதான் இந்த வீடியோ. ஸோ 1 இயர் வந்து பார்த்திங்கன்னா நான் 4 பார்ட்டாக பிரிச்சுக்கிறேன். 3 மந்த் 3 மந்த் 3 மந்த் 3 மந்த் சொல்லிட்டு ஃபஸ்ட்டு 3 மந்த் எடுத்துக்கிறேன். அதை வந்து 3 பார்ட்டாக செப்பரேட் பண்ணுறேன். அந்த 3 பார்ட்லேருந்து 1 மந்த் 1 மந்த் 1 மந்த் தொட்டு அதை 3 பார்ட்டாக செப்பரேட் பண்ணலாம். அந்த ஃபஸ்ட் மந்த் எடுத்து அதை வந்து 4ஆக செப்பரேட் பண்ணுறேன். ஃபஸ்ட் வீக், செகண்ட் வீக், தேர்ட் வீக், ஃபோர்த் வீக் சொல்லிட்டு. இதுதான் சிம்பிள். நம்ம வந்து ஒரு விஷயத்தை டெய்லியும் பண்ணணும்னா நம்ம வந்து அதை வீக்லி ஃபிக்ஸ் பண்ணால் தான் நடக்கும். ஃபார் எக்ஸாம்பிள், 90 டேஸில் நான் என்னை ஃபிட் ஆகணும், நான் ஜிம்முக்கு போக மாட்டேன், ஒன்லி எக்ஸசைஸ் அண்டு ஹோம் ஒர்க் அவுட். இதுதான் என்னோடய மோட்டிவ். ஸோ ஜிம்முக்கு போக மாட்டேன், ஹோம் ஒர்க் அவுட், ஒன்லி எக்ஸசைஸ்னால் நம்ம என்ன திங்க் பண்ணுவோம், ஸோ நம்மளால் முடியாதான் நினைப்போம். பட் நான் என்ன பண்ணுவேன்னா, ஃபஸ்ட்டு நான் எழுந்துக்கணும். ஃபஸ்ட்டு 1 வீக் நான் எழுந்து நடக்கணும். செகண்ட் வீக் ஜாகிங் போகணும். நெக்ஸ்ட்டு ரிட்டன் வீட்டுக்கு வந்து நான் புஷ்அப் பண்ணணும். ஸோ ஃபஸ்ட்டு 1 ஆர் 2 வீக்ஸ் நான் இதை தான் பண்ண போகிறேன்னா, ஃபஸ்ட்டு 5 புஷ்அப் டெய்லி 1 வீக் பண்ணாலே ஆட்டோமேட்டிக்காக எனக்கு இன்னும் கொஞ்சம் அது மோட்டிவ் கிடைக்கும். நெக்ஸ்ட் வீக் வந்து பார்த்திங்கன்னா அதை 10ஆக மாற்றலாம், இல்லை 8ஆக மாற்றலாம். ஸ்டெப் பை ஸ்டெப் தான் மூவ் பண்ண போகிறேன். சின்ன கோல் செட் பண்ணி அதை கொஞ்சம் கொஞ்சமாக மூவ் பண்ணி ஃபார்வர்ட் போகணும். ஃபஸ்ட் வீக் நான் என்ன பண்ணணும், செகண்ட் வீக் நான் என்ன பண்ணணும், தேர்ட் வீக் நம்ம என்ன பண்ணணும், அதை டெய்லியும் பண்ணணும். நம்ம வந்து மோஸ்ட்லி என்ன பண்ணணும்னா லாஸ்ட் மினிட் தான் போய்ட்டு அதை கடன்னு பண்ணணும். எதுவாக இருந்தாலும் சரி, ஒர்க்லேயே எதனா ஒர்க் கொடுத்தாலும் சரி, நம்ம லாஸ்ட் மினிட் தான் திங்க் பண்ணுவோம், லாஸ்ட் மினிட் தான் அதை பண்ணணும்னு சொல்லிட்டு நம்ம ப்ரெஷரை ஏற்றி நிறைய விஷயத்த பண்ணுவோம். அது இன்கம்ப்ளீட்டாக தான் பண்ணுவோமே கண்டி கம்ப்ளீட்டாக பண்ண மாட்டோம். ஸோ அந்த டைமுக்கு நம்ம அதை முடிச்சிட்டோம், எஸ்கேப் ஆகிட்டோம். ஸோ அந்த மாதிரி மட்டும் தான் இருக்கும். ஸோ என்னோடய ரியல் டைம் எக்ஸாம்பிளே சொல்கிறேன். நான் இந்த இயர் ஸ்டார்ட் பண்ணது வந்து ஒரு புக்கு படிக்கிறேன், அட்டாமிக் ஹாபிட். ஸோ ரொம்ப யூஸ்ஃபுல்லான புக்கு தான். ஏன்னா நான் வந்து ஆல்மோஸ்ட் 60 to 70 பேஜ் படிச்சுட்டேன். அதை நான் ரீட் பண்ண வரைக்கும் செம்ம புக்குங்க. ஸோ மஸ்ட்டு ரீடு. நீங்கள் ஃபஸ்ட்டு ஒரு புக்கை ரீட் பண்ணணும், புக்கை ரீடிங் ஹேபிட்டை க்ரியேட் பண்ணணும்னா அந்த புக்கில் ஸ்டார்ட் பண்ணுங்கள். ஏன்னா அது அவ்வளோ வேல்யூபிளான புக்கு. நான் இன்னும் ஃபுல்லாக கூட முடிக்கல. என்னோடய திங்கிங்கில் வந்து புக் க்ரியேட் பண்ணணும், அதை ஒரு ஹேபிட்டாக க்ரியேட் பண்ணணும் தான் நான் ஃபஸ்ட் திங்க் பண்ணேன். இன்னொரு கொஸ்டின் நான் எனக்குள்ளேயே கேட்டுட்டேன், நம்மளால் டெய்லி அதை பண்ண முடியுமான்னு சொல்லிட்டு. அதை நான் ஓவர் கம் பண்ணுறதுக்கு என்ன பண்ணேன்னா,
டெய்லி ஒரு பேஜ் ஆர் 2 பேஜ் ஆர் 3 பேஜ் ஏதாவது ஒன்று, மினிமம் 1 பேஜ் ஆர் மேக்ஸிமம் 3 பேஜ். ஸோ அது ஃபிக்ஸ் பண்ணிவிட்டேன். நான் ரீட் பண்ண அந்த புக் எனக்கு ரொம்ப பிடிச்சி போச்சு. இப்போலாம் வந்து பார்த்தீங்கன்னா மார்னிங் ரீட் பண்ணுறேன், நைட்டு தூங்குறதுக்கு முன்னாடி அதெல்லாம் ரீட் பண்ணுறேன். ஸோ அந்த மாதிரி ஒரு ஹேபிட்டை க்ரியேட் பண்ணது ரொம்ப ரொம்ப கஷ்டம்லாம் கிடையாது. சின்னதாக கொஞ்சம் கொஞ்சமாக க்ரியேட் பண்ணால் அது ஈஸியாக வந்துடும். ஸோ அதுக்கான டைம் நம்ம கொடுக்கணும். ஸோ எல்லாருக்குமே எல்லா நாளும் ஒழுங்காக போகாது. ஸோ அதனால் ஒரு நாள் ஸ்கிப் பண்ணாலும் நெக்ஸ்ட் டே நான் அதை கம்ப்ளீட் பண்ணிட்டேன். ஸோ அது ஒரு ஹேபிட்டாக க்ரியேட் பண்ணது வெரி 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 சிம்பிள். ஸோ ஒரு சின்ன விஷயத்தை எடுத்துங்க, ஸ்டெப் பை ஸ்டெப் மூவ் பண்ணுங்கள். ஸோ நம்ம எடுத்த உடனே எல்லாத்தையும் மூவ் பண்ணணும்னு யோசிக்கவே கூடாது. சின்னதாக ஆரம்பிங்க. அது கொஞ்சம் கொஞ்சமாக உங்களை ஃபார்வர்ட் மூவ் பண்ணணும். சிம்பிளாக இந்த மந்த்து நான் என்ன பண்ணணும்னு சொல்லிட்டு நம்ம ஃபிக்ஸ் பண்ணிட்டோம். அதை ஒரு டைரியிலையோ எதுலேயோ ஒன்று எழுதுவேங்க. மார்னிங் எழுந்தவுடனே அதை பாருங்கள். ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு நிறைய விஷயம் தோணும். நம்ம இதை பண்ணணும், அதை பண்ணணும்னு சொல்லிட்டு ஆட்டோமேட்டிக்காக நீங்களே பண்ணாலும் உங்கள் மைண்டு உங்களை புஷ் பண்ணும். ஒரு 5 மினிட்ஸ் தான், ஒரு 2 மினிட்ஸ் தான், ஒரு 3 மினிட்ஸ் தான் சொல்லிட்டு அதை பண்ணிடலாம் போயிட்டு பண்ணுன்னு சொல்லிட்டு உங்கள் மைண்ட் ஆட்டோமேட்டிக்காக அவங்கக்கிட்ட சொல்லும். நான் இதை ஏன் ஒரு வீடியோ எடுத்து போகிறேன்னா, நம்ம எல்லாருமே சரி கோல் ரைட் பண்ணிருப்போம். பட் அதை எல்லாருமே பெருசாக கண்டுக்க மாட்டோம். இல்லை ஆல்ரெடி ஸ்கிப் பண்ணியிருக்கலாம், 1 மந்த் ஆகிடுச்சு, இல்லை 1 வீக் முன்னாடியே ஸ்கிப் பண்ணியிருக்கலாம், இல்லை ஸ்கிப் பண்ணலாமான்னு சொல்லிட்டு யோசிச்சுட்டு இருக்கலாம். ஸோ நம்ம வந்து பெருசாக இருக்குன்னு சொல்லிட்டு நம்ம நினச்சிட்டே இருக்கோம் நம்மளோட கோல். அது மட்டும் இல்லாமல் நம்மள நிறைய பேர் வந்து பார்த்திங்கன்னா அதுக்காக ஒர்க் பண்ணணுமா சொல்லிட்டு திங்க் பண்ணிட்டே இருப்போம். இன்னும் 6 மந்த் இருக்குது, இன்னும் 11 மந்த் இருக்குது, இன்னும் 8 மந்த் இருக்குது. ஸோ அந்த மாதிரி திங்க் பண்ணிட்டே இருப்போம். பட் டே டு டே லைஃப்பில் சின்னதாக பண்ணுங்கள். அது 1/2 ஹவரோ இல்லை 1 ஹவரோ இல்லை 20 மினிட்ஸோ இல்லை 10 மினிட்ஸோ கூட வச்சுங்க. அது பண்ண தான் நம்மளுக்கு அதை பிடிக்கும். அது நம்மளுக்கே தெரியாமல் நம்ம டெய்லி பண்ணுவோம். ஸோ அதனால் டெய்லி பண்ணுங்கள். கோல் செட் பண்ணால் மட்டும் போதாது, அதுக்காக நம்ம ஒர்க் பண்ணால் தான் நம்மக்கிட்ட வரும். ஸோ அதனால் ஒர்க் பண்ணுங்கள். ஓகே, அவ்வளோதான் இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள். அப்படியே இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணலாம், கீழே ரெட் கலர் பட்டன் இருக்கும், அதை கிளிக் பண்ணி ஆல் நோட்டிஃபிகேஷன் கிளிக் பண்ணி வச்சுங்க. அதுக்கப்புறம் வீடியோ வரும். அது ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோ தான். ஓகே, நெக்ஸ்ட் வீடியோ பார்க்குறேன். பாய்.